நான் இலங்கை ஃபாஹிம், தற்போது சவுதி ரியாதில் வேலை பார்க்கிறேன். தற்போது இடம்பெற்று வரும் பாலஸ்தீன் இஸ்ரேல் இடையேயான யுத்தம் பாலஸ்தீன் மக்களுக்கான அல்லாவின் சோதனையா அல்லது அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையா? அல்லாஹ் வேதனை செய்கிறானா? இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. அரபு நாட்டில் வாழ்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுக்கும் இஸ்லாத்திற்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் வாழ்கிறார்கள்னு கேட்குறாரு. இவ்வளவு வேதனை பாலஸ்தீன் மக்கள் துன்பத்திற்கு ஆளாகிறாங்களே, அவங்க செஞ்ச ஏதோ தப்புக்கு அல்லாஹ் தண்டிக்கிறானான்னு கேட்குறாரு. இது குறித்து நம்ம முன்னரே விரிவாக விளக்கியிருக்கிறோம். தப்புக்கு தண்டிக்கிறது இல்லை. துன்யாவில் உள்ள வெற்றி தோல்விகள் எல்லாம் நியாய அநியாயத்தின் அடிப்படையில் வருவது கிடையாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடி ஒத்த வாங்கி ஊர் விட்டு விரட்டப்பட்டாங்களே, அது தப்புக்கு தண்டனையா? சில போர்க்களங்களில் அவங்க ஜெயித்தாலும் சில போர்க்களங்கள் அவங்க தோத்தாங்களே, அது தப்புக்குரிய தண்டனையா? பள்ளெல்லாம் உடைச்சாங்களே, அது தப்புக்குரிய தண்டனையா? போர்னு சொன்னால் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். வென்றவன் நல்லவன் கிடையாது, தோத்தவன் கெட்டவனும் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான், நாடுவனுக்கு கொடுக்குற விஷயம் தான் அது. காசு பண்ண மாதிரி தான் அது. அல்லாஹ் நாடுனா காசை கொடுப்பான். காசு கொடுத்தவன் நல்லவனும் கெட்டவனும் இருப்பான். நாடுனா வறுமையில் ஆக்கிடுவான். வறுமையாக இருக்கிறவங்கள நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். அப்போ நல்லவன் கெட்டவன் என்பதற்கு பணம், பதவி, அந்தஸ்து அதுகளெல்லாம் ஒரு அடையாளம் இஸ்லாத்தில் இல்லை. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன் மக்களுக்கு அவங்க சண்டை நடக்குன்னு சொன்னால் சில நேரத்தில் அவங்க கை ஓங்கும், சில நேரத்தில் இவங்க கை ஓங்கும். ஓங்கி அவன் ஜெயிச்சாலும் சரி இவங்க ஜெயிச்சாலும் சரி அது நல்லவன்கிறதுக்கு ஆதாரமாக காட்ட இயலாது. 2 வருஷமாக அவன் ஜெயிச்சிட்டு இருந்தால் அன்றைக்கி ஒரு வாரமாக போட்டு இவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஈரான். அப்போ இதெல்லாம் என்னென்னு போர்னா அப்படி தான் வரும், இப்படி வரும் அப்படியும் வரும். நீங்கள் அல்லாவுக்காக நின்று ஏற்று போராடினீங்கன்னா மறுமையில் கூலி கிடைக்கும் என்பது தானே தவிர இங்கே உலகத்தில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே கூடாது. அதனால் பாலஸ்தீன் மக்களுக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, அவங்க ஏதோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இடத்துக்கும் போராடுறாங்க, மார்க்க சொன்ன வழிமுறை பிரகாரம் போராடுறாங்கன்னா அது கூலி கிடைக்கும், அவ்வளோதானே தவிர உலகத்தில் வர்ற தண்டனைங்கிற அடிப்படையில் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியில் நம்ம சுழல விடுகிறோம். மேலே உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேலே போகும், நம்ம சுற்றி சுழல விட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிற காரணத்தினால எந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சக்தி ஜெயித்தாலும் சரி அவங்க நல்லவங்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. ஒரு சக்தி தோத்தாலும் கெட்டவங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. நல்லவர்களும் தோற்பார்கள், கெட்டவர்களும் ஜெயிப்பார்கள், மாற்றியும் நடக்கும். இந்த பேசிக்க வழங்கினா அந்த கேள்வி கொண்டு வராது. சரியா?